ஹாய் ஆல், எக்ஸசைஸ் 3.3ல தேர்டில் செகண்ட் சம் குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கமா கொடுத்து இன்னொன்று ப்ராக்கெட்டை கொடுத்துருக்காங்க. ஹூஸ் எல்சிஎம்எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஜிசிடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் கொடுத்துருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, தேர்டு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் எதுவுமே சால்வ் பண்ண தேவையில்ல. செகண்ட் கொடுத்துருக்கிற ஜி ஆஃப் எக்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணா இப்படி இருந்த ப்ராக்கெட்குள்ளார இருந்த ஜி ஆஃப் எக்ஸ் எனக்கு இப்படி மாறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், ஜி ஆஃப் எக்ஸ் தெரியும், எல்சிஎம் தெரியும். இப்போ இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டூ ஜிசிடி. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. சப்ஸ்டிடியூட் பண்ண பிறகு ஜிசிடியை மட்டும் தனியா எனக்கு கிடைக்கும். ஸோ ஜிசிடியும் இந்த ஈக்குவேஷனும் எனக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ அதை தான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ கேன்சல் பண்ண பிறகு ஃபைனலா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் மிச்சம் இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு ஜிசிடி. இந்த செம்ம கிளியரா அஸ்வின் ஸ்டடீஸ் 100 days ஆரம்பிக்கலாமா சீரீஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே பயோல இருக்கு, அல்லது கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். கிளிக் பண்ணி யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. Thank you.